தலைமை ஆசிரியர் செல்வராஜ் சார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. இவங்கள் கணவனே என்ற அணி குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் பெரும்பங்கு வைப்பது கணவனே. அவருக்கு துணை செய்வதற்காக அருப்புக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் முருகேச பாண்டியன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகிப்பது மனைவியே என்ற அணி தலைமையாக வந்திருக்கக்கூடிய ஆத்தூர் பசுபதி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு துணை செய்வதற்காக கன்னியாகுமரியில் வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரி செல்வி அனிதா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுடைய முன்னணி பட்டிமன்றத்திற்கு பின்னணி இசையமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இசைக்கலைஞர் துறை அரசு அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுடைய பட்டிமன்ற குழுவினருடைய இயக்குனர் என்னுடைய அன்பு கணவர் மனோகரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அன்பு கணவர் அப்படியே ஏற்படுத்தி கொடுத்த மதிப்பிற்குரிய சகோதரர் கருப்பசாமி அண்ணாச்சி அவர்களுக்கும் எங்களுடைய குழுவினருடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி ஒரு சில பக்தி பாடலோடு இனிதே ஆரம்பமாக இருக்கிறது. முதலாவது பக்தி பாடலை தருவதற்கு கன்னியாகுமரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரி செல்வி அனிதா அவர்கள். ஹலோ செக் பண்ணிக்க. ஹலோ சரி இருக்கா? விசில் அடிக்க பாருங்க. ஏ பாருங்க. இத பாருங்க. இத லேசா பாருங்க. அதாவது சேவல். அதே ஆள போடுங்க. அது போடுங்க. ஹலோ. ஓடிவா. என்னாலே கண்ணா ஆடி ஓடிவா. சிலட கட்டி ஓடி ஓடிவா. என்னாலே கண்ணா ஆடி ஓடிவா. உன் சென்று வான தேடி தேடி வந்தோம். உன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம். உன் சென்று வான தேடி தேடி வந்தோம். ஏழைகள் மனது வைத்தே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொண்டு பதையே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை நாடி வந்தோம். சாக்கியமாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை நாடி வந்தோம். ஏக்கா பெண்கள் ஏன் பயந்துட்டு அந்த ஓரத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க? முன்னாடி வந்து உட்கார கூடாதா? முன்னாடி வாங்கக்கா. ஒண்ணும் பயம் இல்லக்கா. நான் இருக்கிறது நீங்க பயப்பட வேண்டியது. முன்னாடி வாங்கக்கா. ஏன் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்கீங்க? நம்ம ஊர்ல பெண்கள் முன்னுக்கு வரணும்க்கா. உங்களுக்காக தானே இடம் ஒதுக்கிறதுக்காக கூட பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சும்மா பக்கத்துல வாங்க.
நீங்க தூரத்துல இருக்கீங்களா எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த போக்கஸ் லைட்ல என்னடா உறக்கம் பின்னாடி உட்கார்றா. டீச்சர் டீச்சர் எனக்கு முன்பெஞ்சில நீங்க பேசிட்டு இருந்தா தான் டீச்சர் எனக்கு தூக்கம் நல்லா வரும் டீச்சர். நான் பின்னாடி போக மாட்டேன் டீச்சர்ங்கிற இந்த பையன். இந்த பையன்களை பார்த்தா பயமா இருக்கு. அந்த காலத்துல நான் படிச்ச வாத்தியார் இன்னும் என்னை பார்த்த உடனே ஏமா நல்லா இருக்கியாமா சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார், டீச்சர் நல்லா இருக்காங்களா சார், பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா சார். இன்னைக்கு என்னுடைய ஆசிரியரை பார்த்தா என் மனசுக்குள்ள இன்னும் பயம் கலந்த மரியாதை உண்டு. நான் சொல்லி கொடுக்குற பையனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒரு நாள் காய்கறி கடைக்கு போனேன், என்கிட்ட படிச்சவன் எதுக்கு ஓடியாந்தா. டீச்சர் டீச்சர் வணக்கம் டீச்சர். வணக்கம்ப்பா டீச்சர், எங்க வீடு நிலக்குள்ளதான் இருக்கு டீச்சர். அப்படியாப்பா சரிப்பா டீச்சர், எங்க வீட்டுக்கு வாங்க டீச்சர். டீச்சர் காய்கறி வாங்க வந்தேன் நான் டீச்சர், 3 நாளைக்கு வரேன் டீச்சர். எங்க வீட்டுல இருந்து 1 ரூபாய் சாப்பிட்டுட்டு போங்க டீச்சர். இல்லப்பா எனக்கு டைம் இல்லப்பா, நான் போய் சோறாக்கணும்ல டீச்சர். கண்ட கண்ட நாயெல்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போகுது டீச்சர். நீங்க வந்து ஏன் டீச்சர் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க டீச்சர். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இந்த பையில போட்டு வந்துட்டேன். இத பாத்தீங்களா, காலை கட்டி உட்காந்துருக்கேன் பாத்தீங்களா. அவன் தாஜ்மஹாலை கட்டுறேன், வசந்த மாளிகை கட்டுறேன், ஒன்னால முடிஞ்சது முட்டிய கட்டுறது கட்ட வச்சுட்டேன். சும்மா கட்டு, அதனால ஒண்ணும் இல்ல. நம்ம யாதவ குல இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள், நல்ல ரசிப்பு தன்மை உடையவர்கள். முன்னுரைங்கிற பேர்ல நான் ரொம்ப நேரம் பேசிட்டு போக கூடாது. இப்படித்தான் ஒரு ஊர்ல பேசிட்டே போனேன், ஒரு பையன் எந்திரிச்சான். டீச்சர் முன்னுரை பேசி முடிக்க போறீங்களோ, இன்னொரு 5 நிமிஷம் பேசுங்க டீச்சர். அரை மணி நேரம் பேசிட்டல, மத்த ஆசிரியர்களை பேச விட வேண்டாமா டீச்சர், இன்னொரு 5 நிமிஷம் பேசுங்க டீச்சர். என்னப்பா என் முன்னூறு அவ்வளவு நல்லாவா இருந்தது. இல்ல டீச்சர், கல் எடுக்கணும் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் எடுக்க வேண்டியது, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆல்ரெடி நீங்க பேசுங்க டீச்சர். அப்படி இருக்க கூடாது. என்னுடைய வேலை என்னன்னா நல்ல சண்டையை மூட்டி விடுறதா என்னுடைய வேலை. ஊர் சண்டை கண்ணுக்கு குளிர்ச்சி. பக்கத்து வீட்டுல சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம், அம்மா மாதிரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பையன் டிவி வாலிப போற அங்க என்ன சட்டம் காக்கும், வாலிப போற. ஏன்னா அடுத்த வீட்டு சண்டையை காதுல கட்டோம்னா தேர்ந்து வாங்க மாதிரி இருக்கு. யார் யாருக்கெல்லாம் சரியா வாதாட தெரியாதோ அவங்க முக்கிய பங்கு வகிப்பது கடவனே கடவனே என்ற அணி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கு அணித்தலைமை சும்மா நல்ல கை தட்டுங்க. ஆமா, மானிட்டர் மட்டும் கூட்டி விடுங்க. ஆமா, சின்ன மானிட்டருக்கு காணல. ஹலோ, என்ன கொஞ்சம் கொடுங்க நாச்சி. ஹலோ, கூட்டினா விசில் வந்துருதுல. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டாசிங்கோ. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியில் வந்து விட்டாசிங்கோ. உள்ளதே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தமாக. நகைச்சுவை இசைப்பட்டி மன்றம் பிறந்தது என்ற பெருமைக்குரிய நடுவர்களே. வணக்கம்யா, வணக்கம்யா. நான் ஏன் சொல்றேன்னா, கங்கையை விட சிறந்த தீர்த்தம் கிடையாது, காயத்ரியை விட சிறந்த மந்திரம் கிடையாது, ஏகதிசியை விட சிறந்த விரதம் கிடையாது, பட்டிமன்ற உலகத்துல அனுஷா மனோகரனை விட சிறந்த நடுவர் கிடையாது. 500 கூட நான் சும்மா சொல்லல. மாணிக்க வாசகருக்கு குயில் மட்டும்தான் பிடிக்கும், ஷேக்ஸ்பியருக்கு வானபாடி என்று சொல்கின்ற இந்த இளைஞர்களுக்கு பாய தெரியும், பதுங்க தெரியும். ஆனா பயப்பட தெரியாத ஒரு இளைஞன் உண்டுன்னா அது யாரோ குலத்துலதான் உண்டு. யார் தெரியுமா? சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, யாதவ குல இளைஞர்களை யாரும் மிஞ்ச முடியாது. எதுக்காக சொல்றேன்னா, ராமன் கையில இருக்கிறது வில்லு, ஆனா யாதவ குல இளைஞர்கள் நெஞ்சில இருக்கிறது தில்லு தில்லு தில்லு. இவனை பார்த்த உடனே பிடிக்காது, சத்தியமா இவனை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பக்கத்தாயா என்ன அருமையான இளைஞர்கள். அது காமாட்சிபுரம் லேசா, காமாட்சிபுரம் லேசா. சேலம்னா நமக்கு நினைவுக்கு வருது என்னது, மாம்பழம். திண்டுக்கல்னா பூட்டு, திருநெல்வேலினா அல்வா, தூத்துக்குடினா உப்பு, காமாட்சிபுரம்னா நட்பு நட்பு நட்புயா. இந்த ஊர்ல வந்துகிட்டு என்ன பேச்சு பேச வந்திருக்கீங்க? குடும்ப பெருமைக்கும் புகழுக்கும் காரணம் யாருங்க? எங்க ஆம்பளை சிங்கங்க, எங்க ஆம்பளை சிங்கம். எங்க யாதவ இளைஞன் என்ன செய்வான் தெரியுமா? விடிய காலம் ஒரு 8 மணிக்கு ஒரு ஓட்டர் சைக்கிளை தூக்கிட்டு ஈயமத்தாளைக்கு பெருந்தமலம் சருகே இருக்கா சருகே வருவாயா, 1000 ரூபாய் நோட்டை கொண்டு அம்மா கையில கொடுப்போம்,
இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவன் எங்க ஆம்பளை சிங்கம். அவன் உழைக்குவார்க்கும் உன்னதமான வாழ்க்கை. அவன் டிவி பாப்பா நல்லா பெருங்கதை பேசி 4 குடும்பத்தை நாத்துவான் இல்லையா? உண்மை உண்மையா இல்லையா? ஏக்கா இருக்கிறது தெரியவே மாட்டேங்க. அவனுக்கு தெரியல. ஆமா ஏக்கா உனக்கு இது யாக்கா எடுத்து வந்தா அப்படின்னு கேட்டா அதுக்கு யார் முன்னாடி சொல்றா எங்க அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்து எடுத்து கொடுத்தது நானு. எடுத்து கொடுத்தது நானு. அது எங்க ஒண்ணு எவ்வளவு ஏப்பம் இருக்கணும். இப்படிப்பட்ட பொங்கலை வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பாரா? இருக்கிறதால் தான் வீட்டு பெருமையை பீத்தி கொடுத்தாரையா. எங்க அப்பா வந்தா ராஜ நடனம். நான் 2வது வீட்டுக்கு போய் பார்த்தேன். எங்க மாமா கப்பக்கால் போய் நடக்காரு. இப்படி நடக்கிற அப்படியே எங்க அப்பா நடந்தா ராஜ நடக்காரு. எங்க ஊரை சுத்தி எங்க வீட்டை சுத்தி பாலாரும் வேணாலும் ஓடும். நாங்க குப்பரை கடந்து நட்டு குளிப்போம். நான் 2வது வீட்டுக்கு பார்த்தேன். பையனோட ஊர்ல காலங்கள் ஊர் சரி கிடையாது. எங்க வீட்டுல ரூமுக்கு ரூமு ஃபேன் போட்டுப்போம். உங்க வீட்டுல ஒத்த ஃபேன் தான் இருக்கு. எங்க வீட்டுல ரூமுக்கு ரூமு ஃபேன் போட்டுட்டு மீறி ஒரு ஃபேன் இருந்தது. அதை கக்குசுல கொண்டு போட்டாங்க. நான் கேட்ட கக்குசுல இருக்கடி ஃபேன் காய வைக்கவா? நான் 2வது வீட்டுக்கு போயிருக்கேன். பையனோட வீட்டுல கக்குசுக்கு கதவே கிடையாது. ஒரு சாட்டை தொங்கப்பட்டிருக்கு. அதுலயும் 1008 ஓட்டை. எனக்கு 2 குழந்தையா. மூத்த குழந்தையா பேரு தங்க பழம். 2வது குழந்தையா பேரு ஞான பழம். இப்படிதான் சொன்னா நான் அந்த மாதிரி ஒரு பையன் எரிச்சு கேட்கலாம். சார் 2 பழத்துக்கும் கொத்தம் தான் இல்லைன்னு கேட்டோம். எந்த பொம்பளையாவது இன்னைக்கு பொம்பளை மாதிரி இருக்கலாம். உங்களை பாருங்க அந்த அம்மாவை பாருங்க நல்லா நெட்டி போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு தேவதை மாதிரி இருக்கீங்க. இப்படி இருந்தாக்க நம்ம கையெடுத்து கும்பிடலாம். யாருக்கு கை எதிர்ச்சிவா தெரியுமா? வெள்ளிக்கிழமை வருமா நேர பாத்ரூமுக்குள்ள போவான். நல்லா ஷாம்பு போட்டு குளிப்பா. தலை பூரா அப்படியே பஞ்சமா இருக்கும். தோத்திக்கிட்டு வெளியே வருவான். தலைப்பு கூட மூச்சில போடுறேன். அன்னைக்கு பாருங்க நாய்க்குள் கிளிப்பை கொண்டு நாற்காலியில போட்டுருக்கா. வாயை ஈடி பறந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியாது. நான் 2 பக்கம் படிச்சுக்கிட்டு ரிவேர்ஸ்ல போனேன். உட்காந்துட்டு உட்கார்ந்து பொண்ணு இப்படி ஒரு பொம்பளை இருந்தா எப்படி இருக்கும்? பொம்பளைனா கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும். காரை துப்புற மாதிரி இருக்க கூடாது. அதான் சொன்னான் குங்கும சிலை போல குளம் காக்கும் பெண்ணை உனக்கே பசுவென்று சொல்வாங்க பெண்ணே. குங்கும சிலை போல குளம் காக்கும் பெண்ணை உன்னை மறந்து விட்டாலும் அடுத்த இடத்தில் பொறுத்து விட்டாலும் வளர்த்தவரே உன்னை மறந்து விட்டாலும் நான் சாயந்தரம் 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு வரேன். சரிண்ணா நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். 5 மணிக்கு வந்து பார்த்தேன். பையன் மறுபடி கிண்டிட்டு தான் இருக்கா. என்ன கிண்டிட்டு இருக்கா? அல்வா இருந்தேன். நான் கிண்டி பார்த்தேன். அல்வா கட்டியாவே ஆக மாட்டேங்குன்னா. அது என்னடி அல்வா கட்டியாக மாட்டேங்குது அப்படின்ட்டு கிச்சன்ல போய் பார்த்தேன். பையன் அடுப்பே பத்த வைக்கல. தப்பு நடந்து போச்சுதான். என்னடி தப்பு நடந்துச்சுன்னு கேசரி பவுடர் போடுறதுக்கு பாருங்க மிளகா பொடியை போட்டேன். அது உங்க அம்மா ஈ